அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்திய நான் பார்க்க முடிஞ்சது. என்னன்னா, தமிழ்நாட்டுடைய அரசு என்ன அறிவிச்சிருந்ததுன்னா, தனியார் பள்ளிகளுக்கான அனுமதிய நாங்க லஞ்சம்லாம் வாங்கல. நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம். இது புதிய அரசு, மாற்றத்திற்கான அரசு. லஞ்சம் வாங்க வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அதனால இனிமே தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வேணும் அப்டின்னா, நீங்க ஆன்லைன்ல அதாவது இணையதளத்தில பதிவு செய்யுங்க. உங்களுக்கான அனுமதி வழங்கப்படும் அப்டின்ற ஒரு செய்தியே நாம் பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி ஒரு 1000 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறது அரசு. தமிழ்நாடு அரசும் அதற்கு உடந்தையாக இருக்கிறது. சிபிஎஸ்இ பள்ளியை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகளை இழுத்து மூடுவதற்கான, மூடு விழா செய்வதற்கான ஒரு ஆரம்பம் தான் இது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 37,000 அரசு பள்ளிகள் இருக்கு. அதை தாண்டி 1000த்திற்கும் மேற்பட்ட நிதி உதவி, அதாவது தனியார் பள்ளிகளுக்கு அரசு நிதி உதவி ஒரு சில பள்ளிகளுக்கு பண்ணும். அந்த மாதிரியான பள்ளிகளும் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கு. இப்போ இந்த 37,000 பள்ளிகளுக்கு மேல இருக்குல்ல அரசு பள்ளிகள், இந்த அரசு பள்ளிகளை இழுத்து மூடுவதற்கான ஒரு சிறப்பான திட்டத்தை தான் இப்போ உள்ள அரசு கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசு வாங்கக்கூடிய ரூ. 100 இப்போ வரி வருது அப்படின்னா, அதில் 60லேருந்து 70, 75%, ரூ. 75 வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதிலையும், ஊதியம் கொடுப்பதிலுமே சரியா போகுது. மீதி உள்ள காசுகளை வச்சு தான் அரசு நடத்த வேண்டிய சூழல் உருவாகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசு இருக்கக்கூடிய சூழல்ல, தமிழ்நாட்டுடைய வெள்ளை அறிக்கைகளில் குறிப்பிட்டிருந்தது கூட அரசு ஊழியர்களுக்கு தான் அதிகமாக சம்பளங்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு உள்குத்த சொல்லியிருந்தாங்க. கோடிட்டு கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்காக இவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஒரு அழுத்தத்தை சொல்லியிருந்தாங்க. அதை ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய பள்ளிகளில் மற்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி 58, 50, 56 வயது வரைக்கும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும், அதில் பணி முடிந்த பிறகு அந்த ஊழியர்களுக்கு பென்ஷன், அந்த ஓய்வூதியம் என்ற பெயர்லையும் அரசுடைய பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் தமிழ்நாடு அரசு பள்ளியோட மூடுவதற்கும் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இப்போ 2 பிள்ளை இருக்கு அப்படின்னா, ஒரு பிள்ளைய தனியார் பள்ளிக்கூடத்திலையும் ஒரு பிள்ளைய அரசு பள்ளிக்கூடத்திலையும் படிக்க வைக்கிறவனுக்கு தெரியும். இப்போ அரசு பள்ளிகளுக்கு ஏன் மக்கள் கொண்டு போய் தன் பிள்ளைகளை சேர்க்கிறது? நமக்கு தெரியும், வெளிப்படையாகவே நாம் சொல்லுவோம் என்னன்னா, அரசு பள்ளிகளில் தரமான கல்வி இல்லை, சரியான கல்வி இல்லை, சரியாக சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அதனால என் பிள்ளை சரியாக படிக்கிறதுல படிப்பு இல்லை, படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டில் அது பொதுவாகவே இருக்குது. ஏன் அரசு பள்ளிகளில் கல்விகள் தரம் உயர்த்தப்படலை? அதே பிள்ளையை கொண்டு போய் தனியாரில் வச்சா அழகாக படிக்கிறான்னா காரணம் என்ன? இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படுது? அதுலேருந்து பாதி தான் கொடுக்கப்படுது. இப்போ 30,000, 35,000 கொடுக்கப்படுதுன்னா, அந்த 35,000த்துக்கு பாதி தான் 15,000, 14,000 தான். அதிகபட்சமாக 16,000, 16,000 மேலே எந்த ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கப்படுறதில்லை. இந்த 16,000 கொடுத்து வேலைக்கு வந்திருக்க அவங்க தான் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனம், அவங்க சொல்லிக் கொடுக்குறதுல சிறந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க, ரொம்ப நல்ல வேலைகளுக்கு போகிறாங்க. இப்போ 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா, அதில் 10 பேர் தான் படித்தவன் அந்த படிப்புக்கு ஏற்ற வேலையை பார்ப்பான், மீதி பேர் வந்த வேலையை தான் பார்ப்பான். அதுக்காக நம்ம தனியார் பள்ளி உயர்த்தியும் அரசு பள்ளியை தாழ்த்தியும் நம்ம பேசலை. ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள் நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் சாதிச்சாங்கன்ற பற்றிலாம் வேணும். ஏன்னாங்க, வென்றவனுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே, எப்பொழுதுமே அது பொது புத்தி. வென்றவனுக்கு தான் மதிப்பு அதிகம்னு. அரசு பள்ளிகளில் படித்து முன்னேறியவர்கள் எத்தனை பேர் கணக்கிட்டு சொல்லிடலாம். அதே போல் தனியார் பள்ளிகளில் அதிக நல்லா படித்து அந்த படித்த துறையிலேயே பணியாற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர்னு கேட்டோம்னா, அப்படியே அத்திப்பூ பூத்த மாதிரி இருப்பான், ஒருத்தர் 2 பேர் எடுத்துக்கலாம். ஏன் தனியார் பள்ளிக்கூடங்களை நோக்கி மக்கள் போகிறாங்க அப்படின்னா, நல்ல கல்வி கொடுப்பான், நம்ம பிள்ளை நல்லா படிக்கும், நல்ல வேலைக்கு போவோம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவோம், நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொடுத்து கட்டுறாங்க. இப்போ 37,000 பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அது 24,000 பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அது 24,000 பள்ளிகள் தொடக்க பள்ளிகள். 1வது, 2வது, 3வது சொல்லிக் கொடுக்க முடியும், 5வது வரைக்கும் அனுப்புற முடியாது அந்த பள்ளிகள். இப்போ இதுக்கும் அரசுக்கும் என்ன நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். மும்மொழி கொள்கையை மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு இந்த நடிகருடைய ஆட்சியில், அதாவது தேவைக்கனுடைய அரசில் இவங்க ஆட்சியின் மூலமாக மிக எளிதாக பூத்துவிடுவதற்கான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு முன்பாக இருந்த ஆட்சிகள்லாம் கொஞ்சம் சண்டை போட்டு மும்மொழி கொள்கை கிடையாது அப்படின்னு சொல்லி ஹிந்தியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் டைவடிச்சு ஏதோ பண்ணி அரசு ஒரு 5-6 வருஷம் ஓட்டிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிதிநிலையில், தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு
நிதி மத்திய அரசு கொடுக்கணும்னா ஏற்கனவே 4000 கோடி 5000 கோடியே பெண்டிங்கில் வச்சிருந்தது. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நிலையில மத்திய அரசு நாங்கள் நிதி கொடுத்தால்தான் நீங்கள் வந்து ஆட்சிகளை ஓரளவு நடத்த முடியும் அப்படின்ற சூழல் இருக்கிற பட்சத்தில் அதிகாரிகள் மூலமாக என்ன பண்ணுது, தமிழ்நாடு அரசுக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி இந்த சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் அனுமதிச்சோம்னா மும்மொழி கொள்கையில் இந்தியை கற்பிச்சு அது விருப்பம் உள்ளவங்க தனியார் பள்ளியோட படிக்க விடுவீங்க, இந்தி வேணுங்கிறவங்க அவங்க படிச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி இவர் மண்டையை கழுவி இந்த தாவேக்கனுடைய ஆட்சியில் பல்வேறு பள்ளிகளை திறப்பதற்கான வாய்ப்புகளை அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த தனியார் பள்ளிகள்லாம் திறக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் எதுக்கு திறக்கிறாங்க? பிள்ளைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து காமராசருக்கு பிறகு நாம் வந்து நல்ல அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்கணும், நல்ல பல பேரை அறிவாளிகளாக விஞ்ஞானிகளாக உருவாக்கணும், கியூபா போல மருத்துவர்களை உருவாக்கி எல்லா நாடுகளுக்கும் சேவை செய்ய அனுப்பணும், அதுக்கு எங்கள் பள்ளிக்கூடம் ஒரு பாலமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க? அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் 1வது 2வது பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜி பிகேஜி அது எதுவும் சொல்கிறாங்க. நம்ம படித்த காலகட்டங்களில் அது இல்லை. இப்போ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதற்கு இந்த யூகேஜி எல்கேஜிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாலுமே 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ் மட்டுமே. அதுவும் அப்படி பாருங்க, மறைமுகமாக டொனேஷன் கொஞ்சம் கொடுங்க, இந்த உங்கள் பிள்ளை படிக்கிறாங்களே இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது நிதி கொடுங்க அப்படின்னு. இதற்கு முன்பாக இந்த தனியார் பள்ளிகள் உள்ள முதலாளிகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த அரசு அதிகமாக காசு கட்டுச்சு, வருஷத்துக்கு 5 லட்சம் நாங்கள் செலவு செய்ய வேண்டியது, அதை தாண்டி லைசன்ஸுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு. சிவாஜி படத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ஏட்டா நல்லது செய்யணும் வந்தால் காசு கொடுக்கணுமா, அந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில். ஆகா, இவ்வளவு கஷ்டப்பட்டா தனியார் முதலாளிகள்லாம் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்க, அட கொடுமையே. இந்த கஷ்டம்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லையா? அரசு சிறந்த முறையில் கல்வியை கொடுத்தனா அரசு படிக்கக்கூடிய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த ஆசிரியர்கள் பணியாற்றக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் குற்றம் சொல்லலை, பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே தனியார் பள்ளிக்கூடம் ஒரு சில ஆசிரியர்கள் காசு வாங்கி கொண்டு சரியாக பாடம் நடத்துவதில்லை அப்படின்னு. ஆனால் ஆசிரியர்கள் தரப்புலேருந்து உங்களுக்கு சொல்லப்படுது என்னென்னா, நான் ஒரு டீச்சர் தான்ப்பா, 5வது வரைக்கும் நான் ஒருத்தர் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. முன்னெல்லாம் ஹெச்எம் இருப்பார், அதுக்கு கீழே ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. ஒரு ஸ்கூலுக்கு 2, இந்த 1வது 5வது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா 2 வாத்தியார் இருப்பாங்க அல்லது 3 வாத்தியார் இருப்பாங்க. நான் படிக்கிற காலத்துல 2 வாத்தியார், ஒருத்தர் ஹெச்எம்மாக இருப்பார், தலைமை ஆசிரியர் இருப்பார், இன்னொருத்தர் வந்து அடிஷ்னல் வாத்தியாராக இருப்பார். அவர் 3வது வரைக்கும் நடத்துவாப்புல, 4வது 5வது வந்து இந்த தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய இவர் வந்து பாடம் நடத்துவார். அப்படி இருந்த காலங்கள் போய் இப்போ வந்து ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர், முன்ன 2 பேர் இருந்தாங்க, இப்போ 1, இப்போ 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்கன்னா இன்னொருத்தர் வந்து ட்ரைனிங் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைனிங் டீச்சர்ஸ் தான் இப்போ பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3500 5000 தான். அந்த 5200 என்ன சொல்கிறாங்க சம்பளம், அவ்வளோதான். அது எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வெளிப்படையாக இன்னும் முழுமையாக தெரில. 5000 5200 தான் தர்றாங்க. இந்த 5200 வச்சு இந்த ட்ரைனிங் டீச்சர்ஸை வச்சு அரசு பள்ளிகளில் பாடம் நடத்தப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். 30,000 32,000 ஊதியம் வாங்கக்கூடிய அந்த ஆசிரியர் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை சரியாக பாடம் நடத்தி அவர்களை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. அதில் பாதி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் பாடம் நடத்தக்கூடிய பிள்ளைகள் ஆசிரியர்கள் தான், அதே ஆசிரியர் தான் பாடம் நடத்துகிறாங்க. ஆனால் மிகச்சிறப்பாக மாணவர்களை தன்னுடைய பள்ளியில் தேர்ச்சின்னு முடிவு செய்யப்படுது. அதிக தேர்ச்சியில் தனியார் பள்ளிகள் மேலே போகுது. அவன் என்ன பண்ணுறான், தனியார் நிறுவனங்கள் பேனரு ஃபோட்டோஸு போஸ்டர்ஸ்லாம் அடித்து ஒட்டி தன்னுடைய கல்வி நிறுவனங்களை பெருமை பண்ணுறான். பார்த்தீங்களா, எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சதுன்னா உங்கள் பிள்ளை சிறப்பாக படிக்கும், நல்ல மதிப்பெண் எடுத்துட்டு பார்த்தீங்களா. ஏன்னா அந்த மதிப்பெண்ணை வச்சு தான் நீங்கள் மதிப்பிடுறீங்க. பார்த்தியா, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்க, நீ என்ன இப்படி திருந்தாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, பாஸ் ஆனியா எத்தனை மார்க் வாங்க, 90 ஒரு பாடத்தில் எவ்வளோ வாங்கினேன், 90 வாங்கினாலும் 98 வாங்கி 25 தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவான், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தா நம்ம பிள்ளை பொறுக்கித்தனம் பண்ணோம், ஊதாரித்தனம் பண்ணோம். அதுக்கு பேசாமல் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாம் படிக்கலை, நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பணத்தை சேர்த்து வச்சு வட்டிக்கு கடன் வாங்கி அது கொண்டு போய் நம்ம பிள்ளைய ஒரு நல்ல தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டோம்னா அது படித்து பொழைச்சிக்கும் அப்படின்னு. ஐயா காமராஜ் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை போட்டு இந்த பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு, பள்ளிக்கூடத்தை வர வைக்கிறதுக்கு மதிய உணவு திட்டத்தை போட்டு பிள்ளைகளை வர சொன்னார். காரணம் என்ன, அவர் பிச்சை எடுக்குவதற்கும் தயாராக இருந்தது. காரணம் என்ன, அதிகாரிகள்லாம் மதிய உணவு போட்டு பள்ளிக்கூடத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லும் பொழுது, காசு வேணும்னா நான் பிச்சை வேணாலும் எடுக்கிறேன், ரோட்டில் நீ பிச்சை எடுத்தாலும் தரேன், நீங்கள் சோறு போடுங்க, என் பிள்ளை வரும், அவனை படித்து முன்னேற்றி விடுங்க அப்படின்னு. ஏன்னா படித்து இந்த நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டானா, இந்த மாநிலத்தை மாற்றிட மாட்டானா, லஞ்சம் ஊழலாம் ஒரு நல்ல அரசு உருவாக்கிட மாட்டானா, அரசு அலுவலகங்களில் சிறந்த முறையில் இருந்துடாதான்னு சொல்லி எங்கள் தாத்தா காமராசர் கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கவும் முன்வந்து தயங்காமல் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக
அவர் மதிய உணவுகளை போட்டு பள்ளிகளை திறந்து மூடியே சில 100 பள்ளிகளையும் திறந்து விட்டார். பல 100 பள்ளிகளை திறந்து பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் படிக்க வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள் அப்படி இருக்கான்னா இல்லை, தனியார் மையத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கு. 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை அங்கே போய் படித்து உருப்புட்டுரும்னு இருக்கக்கூடிய நம்பக்கூடிய நிலையில இப்போ உள்ள இந்த சமூகத்தில் உள்ள பெற்றோர்களை மனநிலையை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இப்போ அரசு ஊழியர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு கேள்விகள் எழுப்பினாலும் அவர்கள் வச்சு தான் பொது கணக்கெடுப்புகள் எல்லாவற்றையும் வச்சு இந்த ஆசிரியர் வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. தேர்தல் நேரங்களில் இவர்களை தான் அவங்க பூத்துக்குள்ளே உட்கார வச்சு வேலையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு சம்பளம் இருந்தாலும் வச்சுங்க. ஆனால் உங்களை விட அரசு ஊழியர்களை விட குறைந்த விலையில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை தயார்படுத்தி விட முடியும்னா எங்கே யாருடைய பேரில் தவறுன்னு பார்த்துக்கோ. தனியார் பள்ளியினுடைய முதலாளி தன்னுடைய பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சி வரணும்னா அப்போ இங்கே உள்ளவனா நல்லா இப்போ தேர்வு படித்து பாஸ் ஆகணும், தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் எடுத்துட்டான் அப்படின்னா நம்மளுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும்னு சொல்லி அவன் அந்த நிலைக்கு கொண்டு வரான். ஆனால் அரசு பள்ளிகள் அப்படி இருக்கான்னா இல்லை. ஏன் அரசு பள்ளிகளில் தரம் உயர்த்தப்படாமல் கல்வி தரம் உயர்த்தப்படாமல் இருக்கு அப்படின்னா அரசு பள்ளிகள்லேருந்து நல்லா படித்து தேர்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா தனியார் பள்ளி நோக்கி மக்கள் நகர மாட்டாங்க, அரசு பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. அரசு பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற பொழுது என்ன பண்ணுவான், தனியார்லேருந்து வரக்கூடிய கமிஷன்கள் எதுவும் வராது. அப்போ என்ன பண்ணுவான், அரசு பள்ளிகளை மட்டுப்படுத்தி தனியார் பள்ளிகளை உயர்த்தி கொண்டே அரசு தொடர்ச்சியாக போகும். இப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் லஞ்சம் வாங்கலை. எதுக்கு வாங்கலை? அனுமதிக்கு நாங்கள் லஞ்சம் வாங்கலை, வெளிப்படையாக இணையதளத்தில் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் அனுமதி அங்கேயே வாங்கிங்க அப்படின்னு. இந்த பள்ளிகள்லாம் திறந்து வச்சு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு 2 தலைமுறைகள் தமிழ் தெரியாத தலைமுறைகளாக மாறிவிட்டுச்சு. ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ, நைஸ் டே, காஃபி சாப்பிடுவோமா, டீ சாப்பிடுவோமா, அப்படி தான் போயிட்டு இருக்கு. தமிழே தெரியாது, தமிழில் கூட வாசிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாயிடுச்சு. தமிழில் கையெழுத்து போடக்கூட தடுமாறுகின்ற ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தைகள். வணக்கம்னு சொன்னால் கூட ஹலோ ஹாய் குட் மார்னிங் அப்படி சொல்கிற நிலைமையை தலைமுறையை உருவாக்கி வச்சுட்டோம். கையெழுத்து போடுவதை கூட தடுமாறுகின்ற ஒரு தலைமுறை உருவாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த தனியார் பள்ளிகள்லாம் வந்துருச்சுன்னா அவங்க முக்கியமாக எதை சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? இங்கிலீஷ் படி, அமெரிக்காவில் வேலை செய்யலாம், லண்டனில் வேலை செய்யலாம், ஹிந்தி படி, இந்தியாவில் எங்கே போனாலும் வேலை செய்யலாம் அப்படின்னு. இந்தியாவே படிச்சுக்கிட்டு இருந்தால ஹிந்தி தாய்மொழியாக கொண்டிருக்கான அவன் தாய்மொழியில் அதிகமாக இப்போ தேர்ச்சி பெறலை. அவன் தாய்மொழியிலேயே அதிக பேர் தேர்ச்சி பெறாத ஒருத்தன் இந்தியா முழுக்க நல்லா வேலை செய்ய முடியும்னு சொல்கிறான்ல ஹிந்தி படித்தா அப்படின்னு. அவன் என்ன வேலை செய்கிறான் பாரு. தமிழ்நாட்டில் கட்டட தொழிலாளர் வேலை பார்க்குறான், பலூன் விற்றுக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் சொல்லலை, பலூன் விற்றுக்கிட்டு இருக்கான். வேற இன்னும் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம தொடர்ச்சியாக சொல்ல முடியாது வச்சுங்களேன். எல்லா வேலைகளையும் இந்திக்காரன் இங்கே மிக சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தான் நீங்கள் புரிதுங்களா? அதனால் அவன் தனியார் பள்ளிக்கூடம் வந்தான்னா ஹிந்தி படித்தா இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் வேலை வரணும். இது மத்திய அரசனுடைய ஒரு மறைமுக திட்டம். என்ன மாதிரி திட்டம்னா, இந்த நாடை இந்தியா என்கிட்ட ஒரு நாடாக உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் தான் அது. ஒரு நாடு உருவாக்கணும், ஒரு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மொழி பேசக்கூடிய மக்களே அந்த நாடாக இருக்கும். மதத்தின் அடிப்படையில் ஒரு நாடு பிரிக்கப்பட மாட்டாங்க தெரியணும். இப்போ இந்தியா அப்படின்னா என்ன பண்ணணும், இந்தியா முழுக்க உள்ள மாநிலங்களில் ஹிந்தி பேசப்பட்டுச்சு. அவன் என்ன சொல்லுவான், இது இந்தியா, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம், இது இந்தியா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்தியாவில் எத்தனை மொழிகள், தேசிய இனங்கள் இருக்கு? அப்போ அந்த மொழிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து சிதைப்பதற்கான ஒரு வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இப்போ மறைமுகமாக மும்மொழி கொள்கின்ற இதில் தமிழ்நாட்டு அரசு மூலியமாக இப்போ இந்த தனியார் சிபிஎஸ்சி பள்ளிகளெல்லாம் திறந்து விட்டு இதன் மூலயமாக நீ உங்ககிட்ட நான் நேரில் ஹிந்தி பேசினா தான் நீ ஹிந்தி பேச மாட்டேன், உன் பிள்ளைகளுக்கே கற்பித்து கொடுத்துட்டானா அவனுக்கு ஹிந்தி நல்ல வாழ்க்கை இருக்குது, இங்கிலீஷ் படித்தா நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் அதை நோக்கி நகர்ந்துட்டானா தன் மொழியிலேருந்து வெளியேறிடுவான். மொழியிலேருந்து வெளியேறினா என்ன பண்ணுவான், நாட்டை ஈஸியாக நம்ம கைப்பற்றிடலாம். இது இந்தியான்ற ஒரு நாடை கட்டமைப்பதற்கான மிக நீண்ட கால ஒரு திட்டத்தோடு தான் பாஜக அரசு இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மறைமுகமாக அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு தெரியுமா, அதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கலாம். தெரியலாம், இப்போ இது ஆட்சிக்கு வந்து நம்ம கூட கேள்விகள் கேட்கலாம். தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சாலும் வரக்கூடிய அங்கே பிடிச்சு வச்சுக்கூடிய 4000 கோடி அந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியை சண்டை போட்டு வாங்காமல் கேஸு போட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாங்கள் கட்டக்கூடிய வரிகளில் எங்களுக்கு காசு திருப்பி கொடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்கன்னு கேட்காம நேரடியாக அமைதியாகவே பெற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துடுறாங்க. அப்போ அமைதியாக கேள்வியே கேட்காம காசு கொடுங்கன்னு என்ன பண்ணோம், அவன் சொல்கிற வேலையை செய்யணும். சொல்கிற வேலையை என்ன செய்யணும், இந்த அனுமதியெல்லாம் கொடுத்துரும்.
ஒரு மிக நீண்ட கால திட்டத்திற்கு தயாராகித்தான் இந்த அரசு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம். இன்னும் பல்வேறு திட்டங்களை என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு. நாளைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற குறித்து நம்ம விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.